ஹலோ காய்ஸ், ஐயனார் துணையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், வானதியை வந்து அவங்கள்ட அண்ணா வந்து பாண்டியோட கடையில் வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் போய் சத்தம் போடுறாங்க. வானதிக்கு எத்தனை தடவை சொல்கிறது, அவனோட பேச வேண்டாம், அவன்கிட்ட கடைக்கு போக வேண்டாண்டு எத்தனை தடவை சொல்கிறது, எவ்வளோ தடவை சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாளான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி வந்து கத்துறன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இன்றைக்கு அவளை அந்த கடையில் பார்த்தன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியான்ற மாதிரி வந்து அவங்கள்ட அப்பா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வானதி வந்து வீட்டுக்கு வராங்க. எங்கே போயிட்டு வரேன்னு கேட்கும்போது, ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து வானதி சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி கூட கேட்கக்கூடாதோ, அப்போ எப்படி உன்னை கேட்குறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் வந்து வெளியில் வந்து போயிட்டு வரேன், ஒரு ஃப்ரெண்டை சந்திக்க போயிட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாண்டி உண்ட ஃப்ரெண்டான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. பாண்டிகிட்ட தான் போயிட்டு வந்தேன்ட்டு நான் சொன்னேன், நான் இல்லையேன்ற மாதிரி வந்து வானதி சொல்கிறாங்க. நான் அவன்கிட்ட கடையில் உன்னை பார்த்தேன், நீ வந்து தெரியாத மாதிரி இருந்தே, அது ஞாபகம் இல்லையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்கள்ட்ட அப்பாவுமே சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் வேறேன்னு சில பேர் வந்து சொன்னாங்க, நீ அந்த கடையில் போய் உட்கார்ந்துருந்து அந்த பையனோட வந்து பேசிகிட்டு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீ அந்த கடைக்கு போகக்கூடாது, அவங்களோட பேசவும் கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, நீங்கள் எத்தனை தடவை தான் சொன்னாலுமே நான் பாண்டியோட பேசுவேன், பாண்டியோட கடைக்கு போவேன், அது எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்கள்ட அம்மா அப்பா. அதுக்கப்புறமா வந்து வானதி வீட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது அவங்கள்ட அப்பா போய் கேட்குறாங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, உங்களோட பொண்ணு அந்த பையனோட கடையில் எப்போ பார்த்தாலுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கள கண்டித்து வைக்க மாட்டீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வானதி வந்து கேட்குறாங்க, யாரை கண்டிக்கணுமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரும்மா, நீ ஒரு பொண்ணு அடக்கொடுக்கமாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பையனோட கடையில் போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உனக்கு அது சரியாப்பட்டதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு எல்லாம் சரியாக தான் பட்டது, உங்களுக்கு பிள்ளையாப்பட்டால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து பெரியவங்க அறிவுரை சொல்லும் போதெல்லாம் திருப்பி எல்லாம் கதைக்கக்கூடாதம்மான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள போய் திருத்துங்க, இங்கே வந்து நீங்கள் திருத்த வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு யாரோட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது எல்லாமே தெரியுமன்ற மாதிரி வந்து வானதி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பொண்ணுக்காக நான் பேச வந்தேன், இனிமேல் இந்த பெரிய பேச மாட்டேன்னுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி போனதுக்கப்புறமா வானதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வீட்டிலே யாரும் கதைச்சா எனக்கு கோவம் வருது, அவங்க யாரும் வந்து இங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது வானதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க, பாரு நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை, இந்த மாதிரி வந்து இன்னொருத்தங்கண்ட கடையில் போய் பேசிகிட்டு இருந்தால் யாராக இருந்தாலும் ஒரு நல்லதுக்காக வீட்டில் வந்து சொல்லத்தான் பார்ப்பாங்க, அப்படி சொன்னது உனக்கு தப்பாக படுகுதோன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், எதுக்கு என்ன பற்றி பேசுவான், அவங்க வந்து தங்கட வீட்டில் யாராவது அந்த மாதிரி இருந்தால் போய் சொல்லட்டுக்குமே, எதுக்கு என்ன பற்றி பேசுவான், என்ன பார்க்க எனக்கு தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கிற, அவன் ஒரு நாளைக்கு உன்னை ஏமாற்றிட்டு போகிறான், அதுக்கப்புறமா தான் தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வானதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பாண்டி அந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றிட்டு போகக்கூடியவனே இல்லை, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் நல்ல மாதிரி வச்சு பார்ப்பான்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதால் நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாருங்கள் இப்போவே உங்களுக்கு முன்னால் அவனுக்கு கால் பண்ணுறேன், எப்படி என்னோட வந்து பேசுகிறான்றதை பாருங்க வந்துட்டு பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பாண்டிக்கு கால் பண்ணும்போது வந்து பாண்டி வந்து ஏதோ ஒரு அவசரமான வேலையில் நின்றுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களோட பேசுகிறாங்க. பாண்டி எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிறேன்னு கேட்கும்போது, இங்கே பாரு வானதி, நான் ரொம்ப வந்து பிஸியாக இருக்கிறேன், தேவையில்லாமல் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை வந்து டார்ச்சர் பண்ணாத, ஃபோனை வச்சுட்டு பேசாமல் இரு, உனக்கு நேர காலம் தெரியாதான்ற மாதிரி வந்து பேசிவிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணினதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருந்தவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன வானதி விளங்கிச்சுதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஃபோன்லேயே இந்த மாதிரி பேசுகிறவன் நேரம் எப்படியெல்லாம் பேசுவான், இதை வந்து நாங்கள் வேறு வந்து பார்க்கணுமோன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்போ நீயா தானே கால் பண்ணினேன், பாரு எப்படியெல்லாம் பேசுனான், இதுலேயே தெரிய வேண்டாமான்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இங்கே பாருங்கள், ஒருக்கா இந்த மாதிரியெல்லாம் பேசினோன்னே பாண்டியை நீங்கள் வந்து நல்லவன் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன், ஏதோ ஒரு வேலையாக வந்து அவன் பிஸியாக இருக்கிறான் போல இருக்குது, அதுதான் வந்து கொஞ்சம் கோமாக கதைச்சிட்டான், மற்றபடி என்னில் ரொம்ப பாசமாக இருப்பான் தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாசமாக இருக்கிறவனுக்கடி ஒரு 5 நிமிஷம் காணாத அவனோட பேசுகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் கோமாக பேசணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, அந்தளவுக்கு ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவங்க ரூமில் போய் யோசிக்கிறாங்க, பாண்டி எதுக்கு இந்த மாதிரி வந்து கத்தினாங்க, நான் வேறு இவங்களுக்கு பெருமையாக சொல்லிட்டேன், பாண்டி எவ்வளோ பாசமாக கதைப்பாங்க பாருங்கன்ற மாதிரி வந்து பெருமையாக சொல்லிட்டேன், பாண்டி இப்படி வந்து என்ன பேசிட்டேன், இதை பெரிய எப்படியாவது பாண்டியோட பேசணும் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரூமுக்குள்ளே போய் திரும்பவுமே வந்து பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ தானே உனக்கு சொன்னேன் கால் பண்ண வேணான்னு சொல்லி, திரும்ப திரும்ப எதுக்கு கால் பண்ணுற, உனக்கு ஒருக்கா சொன்னால் புரியாதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, கோலை வந்து கட் பண்ணாமல் நான் சொல்கிறத வந்து கேளுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிற சொல்லுன்னு சொல்லும்போது, இப்போ நான் வந்து உனக்கு கால் பண்ணேன் இல்லையா, எங்கே நின்று கால் பண்ணேன் தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எங்கே நின்று கால் பண்ண போகிற,
போகிற, உங்கள் வீட்டில் நின்று தான் கால் பண்ணியிருப்பேன்ற மாதிரி வந்து பாண்டி சொல்கிறாங்க. சரி வீட்டில் நின்று தான் கால் பண்ணினேன், ஆனால் வந்து அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே இருக்கும்போது வந்து பாண்டி எவ்வளோ பாசமண்ட பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு முன்னாலேயே பேசுகிறேன்னு சொல்லி தான் நான் வந்து உனக்கு கால் பண்ணேன். ஆனால் நீ வந்து அவங்களுக்கு முன்னாலே வந்து நீ என்ன சொல்லிட்டேன்னு சொன்னால், நான் பிஸியாக இருக்கிறேன் ஃபோனை வையன்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன், எனக்கு இவ்வளோ கவலையாக இருந்தது தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாண்டி சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு எப்படி தெரியும் நீ வந்து உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு முன்னால் ரெண்டு தான் கால் பண்ணுறேன்னு எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி நீ எனக்கு சொல்லிட்டு வேணுமென்னு சொன்னால் கால் பண்ணியிருக்கணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே நீ இப்படி பேசுவேன்னு சொல்லி, என்னதான் இருந்தாலும் பாண்டி இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரு நானா, நீ எவ்வளோ மோசமாக வந்து என்னோட கோவமாக எல்லாம் பேசியிருக்கிற, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சொன்னது பெருசாக தெரியுதோ உனக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ பண்ணது பெருசாக தெரியாட்டிலும் அம்மா அப்பாவுக்கு முன்னால் வந்து சொன்னது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குன்னு தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, அதுக்கப்புறம் என்னன்ற மாதிரி வந்து பாண்டி சொல்கிறாங்க. அவங்களுக்கு உன்னை பிடிக்காட்டிலுமே உன்னை நல்லவனை காட்டுறதுக்காக நான் அவங்களுக்கு முன்னால் கால் பண்ணும்போது நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது பாண்டின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்ன்ற சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இன்னும் ஒரு தடவை வந்து நீ எனக்கு கால் பண்ண, நான் கால் பண்ணலை, நீயாவே கால் பண்ணி வானதி நான் ஒரு அவசரமாக ஒரு வேலையாக இருந்துட்டேன், அதனால தான் வந்து உன்னோட கதைக்க முடியாமல் போயிட்டது சாரி என்ற மாதிரி வந்து பாசமாக வந்து பேசுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா வானதி சரி என்று சிரிச்சிட்டு வந்து திரும்பவுமே வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது வந்து என்ன பாண்டி வந்து கால் பண்ணுறேன்னு சொன்னவனே காணையிலேயே என்ன கால் பண்ணுறதை மறந்துட்டானோ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து கால் பண்ணுறாங்க. பாண்டி தான் எடுப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கால் பண்ணுறதுக்கு முதலே இவங்க எடுத்துட்டாங்க. எடுக்கும்போது வந்து அந்த நேரம் அவங்க வந்து பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திரும்பவுமே ஏசிடுறாங்க. ஏசினோடனே வந்து வானதிக்கு கோவம் வந்துடுது. இன்னும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்கு சொல்லிட்டு தானே இப்போ வந்து கால் பண்ண சொன்னேன், அதுக்கப்புறமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட அண்ணா எல்லாருமே வடிவாக வானதியை பார்க்குறாங்க. இப்போ நீ வந்து சொல்லிட்டு வந்தால் கூட அவங்க இப்படி தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு சொன்னால் சொல்லாமல் வந்தால் எப்படி இருக்குமன்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து இவங்களை நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த இடத்துல நிற்க முடியாமல் போயிட்டு இவங்க பேசாமல் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரேன்னுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து நக்கல் பண்ணி இவங்களுக்கு முன்னால் சிரிச்சிருந்தாலும் இவங்க போனதுக்கப்புறமா தங்களுக்குள்ள வந்து கதைச்சு கவலைப்படுறாங்கன்னு சொன்னேன். இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் புரிய மாட்டேன்டுது, அந்த பையன் நல்லவனே இல்லை, அவன் வந்து குடும்பத்தை பார்க்க மாட்டான், நாங்கள் வந்து எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டேன்டுது, ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அட்வைஸ் பண்ணாலும் அவங்கள பேசி திறத்துது, என்ன பண்ணுறதே தெரியலை, பாவம் வானதி அவன் நல்லவன் நினச்சிட்டு இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்குது, ஆனால் வந்து அவன் நல்லா பார்க்குறவன் மாதிரி தெரியலைன்ற மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு பாண்டியை சுத்தமாக பிடிக்காது. பாண்டியும் வானதியும் இந்த மாதிரி கோவமாக தான் பேசிக்கொள்கிறவேன்றது அவங்களுக்கு தெரியாத விஷயம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பையன் வந்து ஏமாத்துறாங்க, ஆனால் வந்து வானதிக்கு தெரியாமல் அவங்கள நம்புகிறாங்கன்ற மாதிரி வந்து பேசிக்கொள்கிறாங்க. உண்மையாகவே வந்து வானதி நிற்கிற மாதிரி வந்து பாண்டி நல்லவங்களா இல்லையான்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.